கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு: ஆசை, இச்சை, மரணம். சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 17. தேவை: இது நமது வாழ்வுக்கு அவசியமானது. இந்த தேவையானது இன்னமும் வேண்டுமென்ற ஆசையாகவும் திருப்தியற்ற நிலைக்கும் மாறும். இந்த ஆசை என்ற நிலையில் இருக்கும்போதே நாம் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அதுவே இச்சையாக மாறும் நிலையை அடையும். இச்சைக்கு இடமளித்தால் அது அடுத்தவனுடையதையும் ஈவு இரக்கமின்றி அபகரிக்க நம்மை இழுத்து சென்று பாவத்தில் வீழ்த்திவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். இது வேதவாக்கு. ஆகாப் தேவனுக்கு விரோதமாக நடந்திருந்தாலும் கர்த்தர் தமது அனுக்கிரகத்தை ஆகாபுக்கு அளித்திருந்தார். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 30 வரை. ஆனாலும் அவன் பொல்லாத தன் வழிகளை விட்டு விலகவில்லை. ராஜாவுக்கு இல்லாத ஐஸ்வர்யமா இருந்தும் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தில் கண் வைத்து அதை கீரை கொள்ளையாக்க விலைக்கு கேட்டான். ஆனால் தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் வசனம் 23. மற்றும் இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு இணங்க நாபோத் ராஜாவுக்கு மறுத்துவிட்டான். என்னாகமம் 36ஆம் அதிகாரம் வசனம் 7. ஆகாப் சலிப்பும் சினமுமாய் வீட்டுக்கு வந்து சாப்பிடாமல் தன் கட்டிலில் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டானாம். நாபோத் தன்னை இழிவுபடுத்தியதாக கருதிய ஆகாப் ஆத்திரமடைந்தான். அந்த ஆத்திரமும் அவனது ஆசையும் அவனது மனைவியை எந்தளவுக்கு இழுத்து சென்றது என்பதை இன்று வாசித்தோம். அவள் தந்திரமாக நாபோத்தை கொலை பண்ண ஏற்பாடு செய்தாள். ஆகாபுக்கு போதிய ஐஸ்வர்யம் இருந்தும் அடுத்தவன் தோட்டத்தில் ஆசை வைத்து அதை அபகரிக்கும்படி இச்சித்தான். அவனது மனைவியோ கொலை செய்து அதை தீர்த்து வைத்தாள். ஆகாப் தடுக்கவில்லை. பாவத்திற்கு மேல் பாவத்தை குவித்தனர் இந்த தம்பதியினர். பிரியமானவர்களே, இன்று நாம் கொலை செய்யும் அளவுக்கு இல்லாவிட்டாலும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பவுல் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 10 எழுதியிருக்கிறபடி நமது வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறது போதும் என்று மனதுடனே மனரம்மியமாக வாழ பழகிக்கொள்வோம். நமக்கு ஒரு குறைவும் வருவதற்கு தேவன் நிச்சயம் விடமாட்டார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனது ஆசையை கட்டுப்படுத்தவும் போதும் என்கிற மனதுடனே நான் வாழவும் எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.